இவனால தான் என் கல்யாணம் நின்று போச்சு, இவனால தான் என் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போன வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் அந்த நபர் இறந்து போயிட்டார். நீங்கள்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இந்த கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மரண அமைப்பு, இதில் வேற மரண தோஷம் என்னங்க இது? அப்போ உலகத்தில் பிறக்கிற எல்லாத்துக்கும் தோஷம் இருக்கா? மரண தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி கணிப்பது? நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்கல, அவர் எப்படி கணிக்கிறீங்க, என்ன திதி நட்சத்திர அமைப்புகளில் பார்க்குறீங்களா, என்ன சப்ஜெக்ட், என்ன புக்குன்னு கேட்குறீங்க. சரி, நான் மரணத்தை கணிக்கிறதுன்றதை எப்படி கணிப்பேன் அப்படின்னாங்க, அப்படியே கடவுள் மாதிரிலாம் கணிக்க மாட்டேன், ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு, நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த விஷயத்தை என்னால் வெளியே பேசவே முடியல. ஆனால் ஐயா உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னேன், எடுத்தோடனே பக்கத்தில் யாருமா இருக்கிறாங்கன்னு கேட்டிங்க. நேற்று வந்ததுங்க, நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த அம்மா பேசின வார்த்தைகள் நேற்று நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க விடாமல் பண்ணுது. ஐயா உங்கள்கிட்ட வந்து மகளுக்கு பொருத்தம் பார்க்குறேன், யார் யாருமா பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி, ஆமையா நான் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன், நானும் இருக்கணும். அம்மா எல்லாம் ஓகேம்மா, 2027 ஏதோ ஒரு மாதம் சொன்னாங்க, இதில் கல்யாணம் பண்ணிக்கம்மா, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கய்யா. சொன்னானே அவருடைய ஃபேஸே ஒரு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டெய்லி உங்களோட வீடியோ பார்க்குற பழக்கம் இருக்குது. இப்போ இந்த வீடியோ கூட அந்த அம்மா பார்க்குற பழக்கம் இருக்குது. உங்கள் வீடியோ வர்றப்பெல்லாம் அவர் வந்து இவனால தான் என் கல்யாணம் நின்று போச்சு, இவனால தான் என் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா போன வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் அந்த நபர் இறந்து போயிட்டார். நீங்கள்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா? இந்த இடத்துல எதனை பார்த்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி மரணம் வரணும் தான் நீங்கள் எதுன்னு சொன்னீங்களான்னு. 2024 பார்த்தேன். ஏன்னாங்க, அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் 6-8 அமைப்புகள் பாபத்துவ அமைப்புகள் வந்திருக்குமா, அதனால தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். மரணத்தை நேரடியாக கணிக்கிற அமைப்புகள்ன்றது நான் ஒரு ஜாதகத்தை நான் கணிச்சு கொடுத்தது இல்லையாங்க, நிறைய பேர் கணிச்சு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரியான அமைப்புகளில் சைனீஸ் சில இடத்துல வருவாங்க. ஆனால் அதற்கு எனக்கு நிறைய டைம் தேவைப்படும், நிறைய ஜாதகம் தேவைப்படும். யாருக்கு ரொம்ப க்ளோஸான உறவு, எந்த நேரத்தில் அவங்க இழப்ப ஒரு அப்பா இறக்க போகிறாருங்க, பிள்ளைங்க ஜாதகத்தில் இருக்கணும்ல, எப்படி தந்தையை இழக்க போகிறாங்க. அதே நேரத்தில் அம்மா ஜாதகத்தில் இருக்கணும்ல, கணவனே இழக்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த 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 சம்மந்தப்பட்ட நபருக்கு அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் தன்னோட பிள்ளையை இழக்க போகிறாங்கன்ற அமைப்புகள் இருக்கும்ல. இப்படி தான் பிரதர் பார்க்குறேன். ஜோதிடத்தில் திதி யோகம் கரணம் அமைப்புகளுக்குள்ள பஞ்சாங்கத்தை கணிக்க போயிடுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யானை வருது, எலி வருது, இந்த 10 பொருத்தம் அந்த கேட்டகரியில் தானே வருது. பாம்புக்கும் யானைக்கும் பொருந்தாது, பூனைக்கும் எலிக்கும் பொருந்தாது. தோமஞ்சேரியாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜோஷியம்ன்றது கணிக்கக்கூடிய தசாபுத்தியில் தான் கடவுள் வந்து அவரோட சீக்ரெட்டையே பதுக்கி ஒழிச்சு வச்சிருக்கிறாருன்ற விஷயத்த நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். கடவுள் எழுதியிருந்த இந்த பிரபஞ்ச விதின்னு பேசுகிறீங்கல்ல, என்ன கேட்டிங்கன்னா என்னங்க பிரபஞ்சம்? காலையில் ஆனால் சூரியன் வரணுங்க, இரவாயிருச்சுன்னா சூரியன் போயிடணும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி இல்லைங்க. பிரபஞ்சத்தை நம்பி நான் வந்து விதியை மாற்றிக்கிறேன்றப்ப எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ராத்திரி 12 மணிக்கு உங்கள் பிரபஞ்சத்தை நம்பி எனக்கு சூரியனை வர வச்சு காட்டினீங்கன்னா நானும் உங்கள் பிரபஞ்ச விதியை நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச பிரபஞ்ச விதி எது அப்ளையில் இருக்குது அப்படின்னா, சூரியன் காலையில் ஆனால் வரணுங்க, நைட் ஆனால் போயிடணும். இதுதான் பிரபஞ்ச விதி. இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஜோதிடம் என்னன்னு புரியும். இதில் ஒருத்தர் மரணிக்க போகிறாருன்றதெல்லாம் சில இடங்களில் மாரக அமைப்புகள் நல்லா தெரியும். சில இடங்களில் சம்திங் ராங்னு வரும்போது தான் நம்ம வேறு ஜாதகத்தை கேட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போது அந்த ஜாதக அமைப்புகளில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு, சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாரகாதிபதிகளுடைய அமைப்புகள் வந்து சில நேரத்தில் விரைய அமைப்புகள் வந்து சில நேரத்தில் லக்னாதிபதியே வந்து கெட்டு இப்படின்ற தன்மைகளில் சில ஜாதகத்தை வச்சு சரியா இல்லையமான்ற விஷயம்லாம் சொல்லியிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த நபருடைய உயிர் உறவுகளை வச்சு கணவனை, மனைவியை, குழந்தைகளை, தாயாரை, பெற்றோரை, ரொம்ப நெருக்கமான உடன் பிறந்தவர்களை வச்சு சில அமைப்புகளை சொல்ல முடியுமே தவிர்த்து கண்ணு மூடிக்கிட்டு இப்படிலாம் சொல்கிறதுலாம் முடியாது பிரதர். எனக்கு தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்கிற ஆள் தானே. எனக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறதில்ல. ஒரு விஷயத்தை ஒரு நபரை ரொம்ப பொறுப்பாக நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சு பண்ணி, ஆமாங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லையே, நேற்று ஒருத்தவங்க ஐயா இறந்து போயிடுவாரா, என்ன அப்படி இழுக்கிறீங்கன்னா, இறப்பெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தை உங்கள் சன் இன்னும் பார்க்கல, அதனால கன்ஃபியூஸில் இருக்கிறாரு அப்படின்னு சில விஷயம் சொன்னேன். இந்த அமைப்புகள் அந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட சில அமைப்புகளில் வர்றது, சரிங்களா? அப்போது இறப்புன்றதை கணிக்க முடியும். ஆனால் அதுக்கு நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கறது இல்லைங்க. ஜாதகத்தை பாரம்பரிய ஜோதிடத்தில் தான் நான் பார்க்குறேனே தவிர
திதி யோகம் கரணம்குள்ளே போனீங்கன்னா பூனை யானை பிடிக்க ஓடிட வேண்டியதான், நம்ம வேட்டைக்காரங்களாக மாறிடுவோம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.